This video is sponsored by Eduquest. Eduquest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தர்மத்தில் சிறந்த யுதிஷ்டிரன் என்ற கதையின் தொடர்ச்சியை இன்று பார்ப்போம் வாருங்கள். போனவன் திரும்பி வரவில்லை என்று தர்மபுத்திரன் சகாதேவனை அனுப்பினான். சகாதேவன் பொய்கையை வந்து சேர்ந்தவுடன் அங்கே பூமியில் படுத்து கிடந்த சகோதரனை கண்டான். அவனை யாரோ கொன்று விட்டார்கள் என்று உகித்து கொண்டே தாகம் பொறுக்காமல் தண்ணீரை பருகுவதற்காக சென்றான். அசரேரி முன்போலவே, சகாதேவா, இது என் பொய்கை, என்னுடைய கேள்விக்கு விடை சொன்ன பிறகே தாகம் தீர்த்து கொள்ளலாம் என்றது. நகுலனைப் போலவே நாவறட்சியில் துடித்த சகாதேவனும் அசரீரி எச்சரிக்கையை கவனிக்காமல் தண்ணீரை கண்டதும் எடுத்து குடித்தான். அவனும் உடனே இறந்து கீழே விழுந்தான். சகாதேவனும் திரும்பி வராததை கண்டு யுதிஷ்திரன் அர்ஜுனனை பார்த்து, ஜலத்திற்காக போனவர்கள் வெகு நேரமாகியும் ஏன் திரும்பி வரவில்லை, என்னவாயிற்று அவர்களுக்கு என்று காரணம் தெரியவில்லை. அதனால் நீ போய் அவர்களுக்கு ஏதேனும் காரணமோ ஆபத்தோ நேரிட்டதா என்று பார்த்துவிட்டு ஜலமும் கொண்டு வா என்று சொல்லி அர்ஜுனனை அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தான். அர்ஜுனன் வேகமாக குளம் இருக்கும் பகுதிக்கு சென்றான். தம்பிகள் இருவரும் செத்து கிடப்பதை பார்த்தான். திடுக்கிட்டு இதற்கு காரணம் யாராக இருக்கலாம் என்று யோசித்து கொண்டே அவனும் தாகத்தை தீர்த்து கொள்ள பொய்கையில் இறங்கினான். அப்பொழுது, நான் கேட்கும் வினாக்களுக்கு விடை கூறிவிட்டு பிறகு தாகம் தீர்த்து கொள்வாய். இது என்னுடைய வசமுள்ள பொய்கை. மீறியானால் நீயும் தம்பிகளைப் போல் மாழ்வாய் என்றது அசரீரி. அர்ஜுனனுக்கு கோபம் மேலிட்டது. நீ யார்? கண்ணுக்கெதிரில் நின்று தடு. இதோ இந்த பானங்களால் உன்னை கொல்வேன் என்று சொல்லி சத்தத்தை கொண்டே குறிப்பார்த்து பானங்களை விட்டான். அசரீரி அம்புகளை அலட்சியம் செய்து, உன்னுடைய பானங்கள் என்னை தீண்டாது. என்னுடைய கேள்விக்கு விடை சொல்லிவிட்டு தாகம் தீர்த்து கொள். அவ்வாறு செய்யாமல் நீயும் தண்ணீரை பருகினால் இவர்களைப் போலவே இறந்து போவாய். செலுத்திய பானங்கள் வீணானதை கண்டு அர்ஜுனனுக்கு கோபத்தோடு கடும் யுத்தம் புரிவதற்கு ஆயத்தமானான். பெரிய யுத்தத்தில் இறங்குவதற்குள் தாகம் தீர்த்து கொள்ளலாம் என்று பொய்கையில் இறங்கி தண்ணீரை குடித்தான். அந்த நீரை பருகியவுடன் அவனும் இறந்தான். அப்பா பீமசேனா, சத்துருக்களை சம்ஹாரம் செய்பவனே! அர்ஜுனனும் திரும்பவில்லை. நீ போய் சகோதரர்கள் என்னவானார்கள் என்பதை பார்த்துவிட்டு தண்ணீரும் கொண்டு வா. காலம் நமக்கு விரோதமாக இருக்கிறது. எனக்கு தாகம் பொறுக்க முடியவில்லை என்றான் யுதிஷ்திரன். பீமன் வேகமாக போனான். பொய்கை அடைந்த 3 சகோதரர்கள் உயிர் துறந்தவர்களாக விழுந்து கிடப்பதை பார்த்து பீமனுக்கு தாங்க முடியாத துக்கம் மேலிட்டது. இது யக்ஷகர்களுடைய வேலையாக தான் இருக்க வேண்டும். அவர்களை போர் புரிந்து வீழ்த்துவேன். அதற்குள் நான் தண்ணீர் குடித்து என் தாகத்தை தீர்த்து கொண்டு வரலாம் என்று எண்ணி பொய்கையில் இறங்க போனான். அப்பா பீமசேனா, சாகசம் செய்யாதே. என் வினாக்களுக்கு பதில் சொல்லிவிட்டுதான் குளத்தில் இறங்க வேண்டும். நான் சொன்னதை மீறி தண்ணீர் குடித்தாயானால் நீயும் மாண்டு போவாய் என்றது அசரீரி. நீ யாரடா என்னை தடுக்க என்று சொல்லிக் கொண்டே பீமன் நச்சு தண்ணீரை குடித்துவிட்டு சகோதரர்களைப் போலவே அவனும் கீழே விழுந்தான். ஒரு நாளும் நடவாத விஷயமாக இருக்கிறதே. நெடுநேரமாகியும் போன சகோதரர்கள் யாரும் திரும்பாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஏதேனும் சாபத்தை அடைந்து விட்டார்களோ? ஜலத்தை காணாமல் காட்டில் திரிந்து கொண்டே இருக்கிறார்களோ? நானே போய்தான் பார்க்க வேண்டும் என்று யுதிஷ்டிரன் அங்கிருந்து புறப்பட்டு வனத்திற்குள் சகோதரர்களை தேடிக் கொண்டு போனான்.